இந்திய சிலம்பம் சங்கம் சார்பாக தேசிய அளவிலான 7வது சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இந்திய சிலம்பம் சங்கம் சார்பாக 7வது தேசிய அளவிலான சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள மான்செஸ்டர் பள்ளியில் நடைபெற்றது. முன்னதாக போட்டிகளின் துவக்க விழா இந்திய சிலம்ப சங்கத்தின் செயலாளர் தியாகு நாகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் வெங்கடாச்சலம், நோபல் உலக சாதனை நிறுவனத்தின் இயக்குனர் ஹேமலதா ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை துவங்கி வைத்தனர். இதில் கௌரவ விருந்தினர்களாக தமிழ்நாடு சிலம்பம் குழு தலைவர் பாலமுருகன், தொழில்நுட்ப இயக்குனர் பாக்யராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் குத்துவரிசை, நெடுங்கம்பு வீச்சு, நடுங்கம்பு வீச்சு, மான் கொம்பு, வேல்கம்பு, இரட்டை கம்பு, சுருள்வாள், தொடுமுறை, கம்பு சண்டை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. 4 வயது முதலான பள்ளி மாணவர்கள் துவங்கி கல்லூரி மாணவர்கள் வரை கலந்து கொண்ட இதில் தனித்தனியே போட்டிகள் நடைபெற்றன. இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் பல்வேறு பிரிவுகளில் அசத்தனான தங்களது தனி திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் தேர்வு செய்யப்படும் வீரர் வீராங்கனைகள் அடுத்து ஐதராபாத்தில் நடைபெறும் உலக சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளார்கள். போட்டியின் ஒருங்கிணைப்பாளர்கள் தியாகு நாகராஜ் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா 7th நேஷனல் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் அண்ட் மாணவியர்கள் வந்து கலந்துட்டு இருக்காங்க. இதுல 4 வயசு முதல் 20 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களும் வந்து நம்மளுடைய சிலம்ப பயிற்சியில வந்து உள்ள பங்கேற்று இருக்காங்க. இதுல ஜெயிக்கிறவங்க வந்து அடுத்து இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டை கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து குழந்தைங்க மாவட்ட வாரியா இருந்து வரதுல முதல்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸா அவங்க செலக்ட் பண்ணி அதுல இருந்து ஸ்டேட் வைஸ் எடுத்துட்டு வந்து அதுல இருந்து நேஷனல்ல கொண்டு வந்து அந்த முறையில தான் எடுத்துட்டு வரோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பங்கேற்று இருக்காங்க. அதாவது சிலம்பம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பாரம்பரிய கலைகள்ல மிக முக்கியமானது. இன்னைக்கு தற்காப்பு கலைகள் மிக முக்கியம் அப்படிங்கறத வந்து வெளி உலகத்துக்கும் எடுத்து கொடுக்கணும். தனக்கும் ஒரு வாய்ப்பு அமையுது அப்படிங்கறது வந்து மாணவர்களுக்கிடம் மட்டும் இல்ல, பெற்றோர்களுக்குமே வந்து சொல்லிக் கொடுக்குற வகையில வந்து குழந்தைங்களை வந்து உருவாக்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த அமைப்புல. அதோட மட்டும் பார்த்தோம்னா இன்னைக்கு பெண்களுக்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு பெண் குழந்தையும் வந்து தன்னுடைய தற்காப்பு கலை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து உள்ள எடுத்துட்டு வந்திருக்கோம். 4 வயசு குழந்தையும் இன்னைக்கு வந்து சிலம்பம் விளையாடுறது, சுருள்வாள், கத்தி, ஈட்டி எல்லா வகையிலுமே வந்து இண்டிவிஜுவல் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதோட வந்து 20 வயது பெண்களும் வந்து இங்க பங்கேற்றிருக்கத பார்க்கலாம். அவங்களும் வந்து அந்த சுருள்வாள், கத்தி இதை ஹேண்டில் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஆனா அதையும் வந்து தான் கத்துக்கிட்டதோட இல்லாம அதை ஒரு கண்டினியூட்டியா டோர்னமெண்ட்லயும் பங்கேற்று அதுல வந்து 4 பேருக்கு சொல்லியும் தரணுங்கிற ஒரு விழிப்புணர்வையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து சேலம் சிலம்பம் நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஏப்ரல் 14ஆம் தேதி தான் துவங்குது. அதை முன்னிட்டு இதை வந்து நாங்க கொண்டாடுற விதத்துல இன்னைக்கு ஏப்ரல் 26 இந்த தேதியிலையும் வந்து நாங்க நேஷனல் சிலம்பம் சாம்பியன்ஷிப்போட அதையும் கலந்து நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்தோம்னா சிலம்ப நாள் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமாவே இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில அதையும் விழிப்புணர்வா எடுத்துட்டு வரோம். எப்படி மற்ற நாட்களை கொண்டாடுறோமோ இந்த தற்காப்பு கலைக்குரிய இந்த முக்கியமான நாளையும் வந்து செலிப்ரேட் பண்ணணும். அதை உருவாக்குனது மை கராத்தே இன்டர்நேஷனல் நான் ஒலிம்பிக் டைம்ஸ் அப்படிங்கிறதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். ஏன்னா உலகத்துக்கு சிலம்பம் அப்படிங்கிற ஒரு தற்காப்பு கலையை முக்கியத்துவத்தோட எடுத்துட்டு வந்து இன்னைக்கு ஐநா சபையிலும் இடம்பெறக்கூடிய அளவுக்கு ஒரு சிலம்ப கலையை வளர்த்து கொண்டு வந்திருக்கோம்னா அது எங்களுடைய மை கராத்தே இன்டர்நேஷனல் தான். ஸோ அதுல வந்து 7th நேஷனல் சாம்பியன் சிலம்பம் கொண்டாடுறதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். ஹேமலதா, நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் டைரக்டர், சேலம்.